டீலிமிட்டேஷன் இதை ரீசெண்டாக ரொம்ப ஜாஸ்தியாக கேட்டுருக்குறோம். நம்ம இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, இந்த மறுவரையறை. இப்போ நிலப்பரப்பளவுக்கு இவ்வளோ நிலப்பரப்பளவுக்கு ஒரு எம்பியா, இல்லை இவ்வளோ மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எம்பி, இந்த மாதிரி எப்படி கொண்டு வந்தாலையும் ஜாஸ்தி பாதிக்கப்படுறது சவுத் சைடு, மெஜாரிட்டி வந்து நார்த் சைடு போகும். இப்போ எம்பி ஆட்கள் அளவு நமக்கு குறைஞ்சிட்டுனா நமக்கு தான் பிரச்சனை. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இட்ஸ் வார் பிட்வீன் டெல்லி அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலிமிட்டேஷனுக்கு அந்த பேப்பரை எடுத்து கருப்பு சட்டை போட்டு அது லிட்ரலி கொளுத்தி எல்லாம் காட்டினார். அவ்வளோதான், டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் எப்பவுமே வி ஆர் எகெயின்ஸ்ட், நோ டு டீலிமிட்டேஷன். இப்போ உதயநிதி அவர்களும் நேஷனல் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டிலையும் அதே தான் சொல்லியிருக்காரு, நோ டு டீலிமிட்டேஷன். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவங்க நேற்று அவங்க கனிமொழி அக்கா கொடுத்த ஒரு பேட்டியில் ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. திடீர்னு எப்படி ஃபேர் ஆச்சு, நோ எகெயின்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் மாறி ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி அதை மாற்றிட்டே வரீங்க? நேற்று வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிவிகேக்கு எம்பிஸ் கிடையாது, மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் டிஎம்கேக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இதை வந்து புறக்கணிச்சிட்டிங்க, உங்களோட அரசியல் ஈகோ ஓகே புறக்கணிச்சிட்டாலே மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல, உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெளிவுபடுத்தணும். ஏன்னா கட்சத்தீவிலையும் கோட்டை விட்டீங்க, திரும்பி காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டின ஒரு அணையே கட்டாமல் போயிடுச்சு. இப்போ டீலிமிட்டேஷன் பில்லு வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி ஏஞ்சி வந்துட்டீங்கன்னா அந்த பில் பாஸ் ஆகும். இதனால் பாதிக்கப்படுறது எகெயின் மக்கள் தான், மக்கள் நலன் தான். அப்போ எப்பயுமே மக்கள் நலன் பேசுகிறவங்க இன்றைக்கி உங்களோட நிலைப்பாடு மாறுது. அன்னைக்கு வார் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடை பார்த்தா வார் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே, இடையில பலியாகிறது பாமர மக்கள். இப்போ இதே மாதிரி மாறி நிலைப்பாடு, இதில் வந்து மக்களோட நலன் சொல்லிட்டு எப்பயுமே சுயநலமாக தான். ஏன்னா உங்களோட பதவியை காப்பாற்றிக்கணும், உங்களோட அதிகாரத்தை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தான் கட்சத்தீவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த காமராஜர் அடிக்கல் நாட்டின டேம் அதைக்கும் பார்த்துட்டோம். எல்லாமே எதுவுமே மக்களுக்காக வரல, இன்றைக்கும் பிரச்சனை தான். அதே மாதிரி இதுலேயும் உங்களோட நிலைப்பாடு இருந்துச்சுன்னா, மக்கள் ஆல்ரெடி ரொம்ப வெல் அவேராக இருக்கிறாங்க, எல்லாரும் அரசியலை உற்று கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு இப்படி மாறிக்கிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து வர்ற எலெக்ஷனில் இந்த ரிசல்ட்டை விட இன்னும் படுமோசத்துக்கு போயிடும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்.